கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பிரதம மந்திரி கூட நடந்த உச்சி மாநாட்டிற்கு வந்திருந்த சீன தலைவர் ஜின்பிங் பயன்படுத்திய காரை பத்தின ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிண்டியில் இருந்த ஹோட்டல்ல இருந்து மாமல்லபுரம் மற்றும் அடுத்த நாள் கோவளம்னு சுமார் வெறும் 60 கிலோமீட்டர் தூரம் பயணம் செல்வதற்கு சீன தலைவர் ஜின்பிங் பயன்படுத்தின கார் சீனால இருந்து பிரத்யேகமா இங்க கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. நம்ம நாட்டுக்கு மட்டும் அல்ல, வேற எந்த நாட்டுக்கு போறதுக்கும் தன்னோட பிரத்யேக காரை மட்டும் தான் அவர் பயன்படுத்துகிறாரு. அவர் மட்டும் இல்ல, அவருக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் இதே வழக்கத்தை தான் கடைபிடிச்சு வந்தாங்க. எவ்வளவோ வற்புறுத்தியும் பாதுகாப்பு காரணமாகவும் ஹெலிகாப்டர் பயன்படுத்துமாறு எடுத்து சொல்லியும் அவர் தன்னோட காரை பயன்படுத்துறதுக்கு மட்டும் தான் விரும்பினாரு. வெளிநாடுகள்ல எந்தவித பயமும் இல்லாம சாலையில பயணம் செய்யறது அப்படிங்கிறது தலைவர்களுக்கு சவாலான மற்றும் தைரியமான விஷயம் கூட. சீன தலைவர் ஜின்பிங்கோட காரோட பெயர் ஹாங்காய். இது சீன நாட்டோட FAW தயாரிப்புல இருந்து வெளிவர கார். கணக்குல அடங்காத வசதிகள் அந்த வாகனத்துல இருக்கு. அது என்னென்ன வசதிகள்னு கூட ரகசியமா பாதுகாக்கப்படுது. இந்த கார் மேட் இன் சைனா அப்படிங்கிற முத்திரையை உலகம் முழுசும் தெரியப்படுத்துற வகையில ஒரு யுக்தியா தான் பயன்படுத்தப்படுது. அமெரிக்காவோட உயர்ந்த பதவியில் இருக்கிற அமெரிக்க தலைவர் பயன்படுத்துற கேடிலாக் காருக்கு விடப்பட்ட ஒரு சவால்னே சொல்லலாம். சீன தயாரிப்புகளை பகிரங்கமா தெரியப்படுத்துற ஒரு விளம்பர யுக்தி தான் இது. நம்மளோட தேவை அப்படின்னு வரும்போது வெளிநாட்டுல இருந்தாலும் கூட நம்மளோட தயாரிப்புகளை பயன்படுத்தணும் அப்படிங்கறதோட வெளிப்படை தன்மை தான் இது. இந்த காரோட விலை இந்திய மதிப்புல 5 கோடி ரூபாய் தான். இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. பொருளாதாரம் மற்றும் வணிகத்துல உலக அரங்கத்துல முதலிடத்தை பிடிக்க சீனா வேகமாவும் தெளிவாகவும் பயணிச்சிட்டு இருக்கு. ஏற்கனவே ஜப்பானுக்கு அடுத்தபடியா பெஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்தஸ்தை சீனா தான் வச்சிருக்கு. சீனாட்ட இருந்து நம்மளும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ரொம்பவே இருக்கு.